சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவிலில் நகரத்தார் மக்கள் குலதெய்வ வழிபாடு. காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, பேராவூரணி, கீழ்சூழ்பட்டி, பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவிலில் அமைந்துள்ளது. நவகிரகங்களில் முதன்மையான செவ்வாய் ஸ்தலமாகவும், முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியாகவும், சித்த வைத்திய அதிபதியான தன்வந்திரியும் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகின்றார். இங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி கோவிலில் வழிபடும் திருச்சாந்துருண்டை எனும் பிரசாதத்தை உட்கொண்டால் 4448 வியாதிகள் குணமாகும் என்பது ஐதீகம். இக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நகரத்தார் வழிபாடு திருவிழா இன்று நடைபெற்று வருகின்றது. காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, கந்தர்வக்கோட்டை, பேராவூரணி, கீழ்சூழ்பட்டி, பரமக்குடி, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான நகரத்தார்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி வருகின்றனர். பண்டைய காலத்தில் பூம்புகார் பகுதியில் இருந்து பல்வேறு பகுதிகளில் குடியேறிய நகரத்தார் மக்கள் பல தலைமுறைகளாக ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை பாத யாத்திரையாக வந்து தங்கள் குலதெய்வமான தையல் நாயகியை வழிபடுவது வழக்கம். சித்திரை மாதம் முதல் செவ்வாய் அன்று தங்கள் வேண்டுதல் நிறைவேற வீட்டில் மஞ்சள் தடவிய குச்சியை வைத்து பூஜித்து பாத யாத்திரை துவங்கும் மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்கு காணிக்கையாக அந்த குச்சியை கோவில் கொடிமரத்தில் செலுத்துகின்றனர். பின்னர் அம்பாள் மற்றும் சுவாமியை தரிசித்து வழிபடும் நகரத்தார் தங்களுடைய புதிய வேண்டுதலுக்காக கொடிமரத்தில் இருந்து மாற்று குச்சியை எடுத்து செல்வதும் இம்மக்களின் வழக்கமாக உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளதால் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் வசதிக்காக சீர்காழி, மயிலாடுதுறை, சிதம்பரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது.